அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 4/3/2026. பிரதமை திதி மாலை 4:49 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் காலை 7:39 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். அமிர்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 இருந்து 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், செவ்வாய், ராகுடன் புதன் வக்ரமாக, மீனத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் சந்திரனும் கேத்துவும். இன்று என்ன செய்யலாம்? நிலத்தை சமப்படுத்த, வாய்க்கால் வரப்பு அமைக்க, கடன் தீர்க்க, வியாபார கணக்கு முடிக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, வாகனம் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அம்மாவை நேசிக்கிறவங்க, அம்மாவு மேலே அன்பு காட்டுறவங்க, அம்மாவை தெய்வமாக நினைக்கிறவங்க, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை மனதிலேயே வைத்து கொண்டு வாழக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான் உங்களுக்கு. அவரோட வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த 5ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் பார்க்கறது நல்லதுங்க. அவங்களுடைய ரசனை எப்படி, அவங்க பயணிக்கிற பாதை சரியானது தானா அப்படின்னு அவங்கள உற்று நோக்குவதும் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றா தீருங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக ராசியாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து 7.5 சனியில் விரயச்சனியாக இருந்துருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு சின்ன மனக்கலக்கம் அடிமனசில் இருக்கும். இப்படியெல்லாம் காசு செலவாயிண்டே இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். எப்படியெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. ஊர் பொது விஷயங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தினந்தோறும் நல்ல லாபம் வந்ததுன்னா நல்லா இருக்குமே. ஒரு நாள் வருது, ஒரு நாள் வரமாட்டேங்குது, இந்த தொழிலை நம்பி எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று ஒருபோதும் பயந்து வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பானோ என்று நினைத்து ஒரு நிமிடம் பயந்து வாழ பாருங்கள். ஆமாங்க, அதனால தாங்க மேலேருந்து நம்மளை ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளார நம்ம மனசில் உட்காந்து மனசாட்சியாகவும் இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காருங்கிறதையும் நீங்கள் உணர்வீங்க. அதனால தாங்க அக்கம் பக்கம் யாரும் பார்க்கல, அதனால் தப்பு பண்ணலான்னு ஒருபோதும் யோசிக்காமல், அது மாதிரிலாம் நினைக்காம, யாருமே இல்லைன்னாலும் நம்ம மனசுக்குள்ளார இறைவன் இருக்கார், அதனால் மனசாட்சிப்படி நாம் நடந்துப்போம், மனசாட்சியை தள்ளிட்டு எந்த தவறும் நாம் செய்யக்கூடாதுன்னு தனக்குத்தானே நீதிபதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நல்லது நடக்கும். வீடு கட்டுறது அல்லது வீடு புதுசாக வாங்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக முடியும். அதே மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி சொத்து பத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அந்த பழைய வண்டியை கொடுத்துடலாம், புதுசு வாங்கிடலாம். சுக்கிரன் வாகனக்காரன் தான் உச்சமாக இருக்கார், உங்கள் ராசிநாதன் உச்சமாயிட்டார். அதனால் குடும்பத்தில் புது பொருள்கள் நிறைய வாங்குவீங்க, பழைய பொருள்கள்லாம் தூக்கி போடுவீங்க. நீங்கள் கூட பளபளன்னு இப்போ இருக்கீங்க, முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது. காரணம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முன்னைய விட இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் முடிக்கிறீங்க. சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் உடனுக்குடனே எல்லாத்தையும் சாதித்து காட்டுறீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். அனுபவம் வாய்ந்த வேலையாட்கள் வருவாங்க. வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் தான் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில நேரம் நாம் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்க தோணும். சில நேரத்தில் நம்மளை எல்லோரும் ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படின்னு நினைக்க தோணும். அதனால் நடுநிலையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது குத்துச்சண்டை மைதானத்தில் விளையாடுவது போன்றது. விழுந்தாலே தோல்வி என்பதல்ல, விழுந்தே கிடப்பது தான் தோல்வியாகும். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை முறை நீங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்பீங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதுக்காக நீங்கள் அசந்து போயிட மாட்டீங்க. என்னால் எல்லாம் முடியும், என்னால் சாதிச்சு காட்ட முடியும், எல்லாத்துலேயுமே நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு விழுந்தாலும் எழுந்து நின்று சாதித்து காட்டக்கூடியவர்கள், எழுச்சிக்கு உரியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏகப்பட்ட யோசனைகள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு பணம் வேணும், பண வசதி வேணும். நமக்கு யாராவது கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா நம்மால் பெருசாக சம்பாரித்து காட்ட முடியுங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதனுடன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் வேகமாக முடியும். பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. 9ஆம் இடத்துல சூரியனோட ராகு செவ்வாயெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரம் அவங்களோட சின்ன சின்ன கருத்து மோதல், ஈகோ இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. மற்றபடி உங்களுக்கு சாதகமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வேணான்னு தவிர்த்தா கூட உங்களை தேடி சில பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே வருங்க. அதே மாதிரி உத்தியோகம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது.
இன்றைக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பணவரவு இருக்குது, செல்வாக்கு உண்டு. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, துணிவு உங்களை உழைப்பில் முன்னேற வைக்கும். பணிவு மற்றவருடைய இதயங்களில் உங்களை உட்கார வைக்கும், உயர வைக்கும். ஆமாங்க, எந்த இடத்துல துணிச்சலோடு நடந்துக்கணுமோ அந்த இடத்துல துணிச்சலாக நடந்துப்பீங்க. எங்கே பணிஞ்சு குனிந்து வணங்கி போகணுமோ அந்த இடத்துல பணிவாக நடந்துப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக கணித்து சமயோஜித புத்தியுடன் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சங்கடங்கள் விலகும், சந்தோஷங்கள் பெருகும், பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சுக்கிரன் 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால தாய் வழியில் சில பணவரவு உண்டு. தாய் வழி சொத்துக்கள், அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அதெல்லாம் இன்றைக்கி பேசலாம், கூடி வருங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதில் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் 8ல் போய் மறைஞ்சு கிடக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அண்ணன் தம்பிக்குள்ளார ஏதாவது சண்டையை மூட்டி எடுத்துக்கின்னு சிலர் வருவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்காமல் நீங்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பிப்பாங்க. பங்குதாரர்கள் புதுசு யாராவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் தான். உத்தியோகஸ்தானாதிபதி வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் தான். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. தவிர்த்து விட்டும் செல்லலாம் எறும்புகளைப் போல. ஆமாங்க, அதனால தான் எந்த இடத்துல எதை தகர்த்து எறியணுமோ அந்த இடத்துல அதை தகர்த்து எறிவீங்க. ஆனால் எந்த இடத்துல யாரையாவது தவிர்த்துட்டு போகணுமோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் போவீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து வைத்து கொண்டு ராஜதந்திரமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூரம் நட்சத்திரத்தில் காலையில் 7:39 வரைக்கும் தான் இருக்க போகிறார். அதனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றுப்பட்ட கஷ்டங்கள் இன்றைக்கி இருக்காது. பூரம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நேற்று சிலதெல்லாம் தள்ளி போட்டிங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்கள, அந்த வேலைகளை இப்போ சீக்கிரமாக இன்றைக்கி முடிப்பீங்க. ஆனால் காலை 7:39 மதியம் 1:45 வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. புது நண்பர்கள் கிடைக்கிறாங்கன்னா, அறிமுகமாகறாங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. யாராவது புகழ்ந்து பேசுகிறாங்கன்னாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார மதியம் 1:45 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால
அந்த பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதாவது மனசு கொஞ்சம் அலமோதும், யாராவது ஒருத்தவங்க ஏதாவது உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நடக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் வரும். அதுவும் மதியத்துக்கு பிறகு நிறைய லாபம் உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருந்துட்டு தான் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அலுவலகத்தில் உங்களுக்கு ஆதரவு பெருகி கொண்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த முணுமுணுப்புகள், சலசலப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான சூழல் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்றைக்கி மதியத்துக்கு பிறகு வெற்றியும் லாபமும் வந்து சேருங்க. அதே போல் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் மதியம் 1:45 மணி வரை உங்கள் ராசிக்குள்ளார சந்திரனுக்குனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பென்சிலுக்கு பின்னால் ரப்பர் இருப்பதை போன்று பிரச்சனைகளுக்குள்ளேயும் தீர்வு இருக்கிறது. நாம் தான் அதை தேட வேண்டும். ஆமாங்க, அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லி மற்றவங்க மாதிரி நீங்கள் புலம்ப மாட்டீங்க. அதுக்குள்ளார போய் ஆழமாக யோசிப்பீங்க. இது எதனால் வந்தது, எங்கேருந்து வந்தது, இதனுடைய ஆணி வேறு எது, சல்லி வேறு எதுன்னு அலசி ஆராய்வீங்க. அப்புறம் அதுக்குள்ளாரையே தீர்வு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டுபிடிச்சு அதன் மூலமாகவே அந்த சிக்கலை முடிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எது எங்கிருந்து தொடங்கியதோ அதை தொடக்கத்திலிருந்தே கவனித்து முடிவு வரை சென்று பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் பார்க்குறாரு. அதனால் ஏதாவது 2-3 புது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் பழசாயிடுச்சு. சுக்கிரன் ராசியை பார்த்தாலே முகத்தில் சின்னதாக ஒரு துள்ளல், சின்னதாக ஒரு அழகு, அதே மாதிரி ஸ்கின் டோன் கொஞ்சம் பளபளன்னு மாறுறது, இதெல்லாம் சுக்கிரன் ராசியை பார்க்குறதுனால வரும். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் பார்க்குறதுனால இப்போ இருக்கிற செலவுக்கு எதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறத வச்சே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வலுவாக உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நல்ல வாஸ்து பிரகாரம் வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகாதீங்க. மீதி எந்த ஃப்ளோராக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி உங்களுக்கு கிழக்கு வடக்கு பார்த்த வீடுகள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் மதியம் 1:45 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறாரு. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் இருக்கும். அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துலங்குங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இருந்தாலும் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டாங்க, இதை முடிச்சுட்டு போ, அதையும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்ததுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அமைதியான மனமே உங்களுடைய முக்கிய மூலதனம். அதுவே எல்லா வெற்றிகளையும் கொண்டு வரும். ஆமாங்க, மனசு அமைதியாக இருந்தால் போதுங்க. நாம் எந்த வேலையை செய்தாலும் அதை முழுசாக முடிப்போம், வெற்றிகரமாக முடிப்போங்க. மனசுக்குள்ளார கவலைகள், மனசு அலப்பாயிறது, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஆனது ஆயிடுச்சு, ஆக வேண்டியதை ஒழுங்காக பார்ப்போம்னு எங்கும் எப்பொழுதும் கவலைகளை எல்லாம் காற்றிலே விட்டு விட்டு நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சந்திரன் 12ஆம் இடத்துல தான் வந்து உட்கார போகிறாரு. அதனால் வீட்டில் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களும் கொஞ்சம் உதவி கேட்டும் இன்றைக்கி வருவாங்க. இன்றைய தினத்தில் திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டு. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொலைநோக்குடன் சில முக்கிய திட்டங்கள்லாம் நீங்கள் போடுவீங்க. இது வரைக்கும் ரொம்ப நல்லவங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ வேறு மாதிரி உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. காரணம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சிருக்காரு. அதனால் இது வரைக்கும் நாம் இவங்களை நம்பி ஏமாந்துட்டோமே, இதெல்லாம் தப்பு. இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது, யாருக்காகவும் இனிமேல் இறங்கி போகக்கூடாது, நாம இருந்துக்கணும், அப்போ தான் நல்லது அப்படின்னு வைராக்கியமாக சில முக்கிய முடிவுகள்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. பூர்வீக சொத்து விவகாரம் அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதாக இருந்தாலும் சுமூகமாக பேசி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா லாபாதிபதி சூரியன் வலுவாக உட்கார்ந்துருக்கார். அதனால் லாபம் இருக்குது. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சரியாகுங்க. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், கொஞ்சம் சோர்வு, களைப்பு இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கவலைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன் கைகளில் தான் இருக்கிறது. கவலைகளை நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, கவலைகளை தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. ஆமாங்க, நீங்கள் புத்திசாலி தான். ஏன்னா கவலைகளெல்லாம் வந்து ஊறுகாய் மாதிரி மனசுக்குள்ளார ஊற வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. நடந்துருச்சு, தூக்கி போடு, அடுத்தது என்னன்னு பாரு, ஆக வேண்டியது நிறையா இருக்குது, ஆக்கப்பூர்வமாக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குன்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தடுத்த லட்சியங்களை அடைவதிலேயே ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாகிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய புகழ் ஒருபடி உயரும், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும், ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவானுடன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சித்தர்களை பற்றிய யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடும். அதே நேரம் இன்னொரு பக்கம் இன்னொரு வீடு வாங்கலாமா கட்டலாமா அப்படி ஒரு நினைப்பும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும். ஆன்மீகத்திற்கும் அதே நேரத்தில் வந்து அரசல் புரசலாக செல்வத்திற்கும் மனசு சென்று கொண்டே இருக்கும். ரெண்டையும் நடுநிலைப்படுத்தி நீங்கள் கொண்டு போயின்றிருக்கீங்க. எந்த பக்கம் ஒரேடியாக நீங்கள் சாஞ்சிட மாட்டீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏதோ பரவாயில்ல, நாம் நேர்மையாக நடந்துக்கிறோம், அதிகாரி நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறாரு, கூட வேலை பார்க்குறவங்க தான் அப்பப்போ கொஞ்சம் சிரமப்படுறாங்க நம்மளால், நாம் வந்து நேருக்கு நேராக பேசுகிறோம்ல அப்படின்னு சில நேரங்களில் உங்களை பற்றி நீங்களே சொல்லிக்கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் இருக்குது. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, இலையின் மீது எவ்வளவு தண்ணீரை கொட்டினாலும் அது அந்த மரத்திற்கு எந்த வகையிலும் பயன் தராது. இலையானது வேர்கள் மூலமாகத்தான் இலைகளுக்கு தண்ணீர் கிட்டும். அதுபோல் நாம் எத்தனை கோவில்களுக்கு போய் வந்தாலும் சரி, பெற்றவர்களை வணங்காவிட்டால் அதனால் எந்த பயனும் கிடைக்காது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு தாயும் தெய்வமும் எல்லாம் ஒன்று தான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வந்தாங்கிற முன்னெச்சரிக்கை முன்னறிவுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும். குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி பிரபலங்களால் ஆதாயம் உண்டுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். சலுகை திட்டங்கள், சலுகை விலையில் சில பொருட்கள்லாம் கொடுத்து பழைய சரக்குகளை இன்னைக்கு விற்று தீர்வீங்க. புது வாடிக்கையாளர்களால் உற்சாகம் அடைவீங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில விஷயங்களை கற்றுப்பீங்க. நாம் நாலேஜில் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் வந்திருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி அலுவலகத்திலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் போல காயங்களை கொண்டதுதான். காயங்களை மறைக்கும் போதுதான் ராகங்கள் உருவாகின்றன. அதனால தாங்க நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை வெளியில் பெருசாக காட்டிக்க மாட்டீங்க. வாழ்க்கைன்னா இதெல்லாம் இருக்கும், இதுக்கு போய் நாம் பெருசாக அலட்டிக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு எப்பொழுதுமே தெளிவான சிந்தனையுடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. என்னங்க பாடாப்படுத்துது. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 10 காசு கையில் இல்லாமல் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டாரு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு திடீர்னு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. சுக்கிரனும் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆளுமை தன்மையும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயித்து காட்டுவீங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆர்வக்கோளாறில் மற்றவங்கள்ட்ட ஏதாவது பேசி மாட்டிக்கக்கூடாது. அந்தரங்க விஷயங்களை சொல்லி அப்புறம் அதை வச்சுக்கிட்டு அவங்கவுங்கள மிரட்டிடக்கூடாது. அதனால் எதுவாக இருந்தாலும் இறைவன்கிட்ட பேசுவோம், உள் மனசோட பேசுவோம், உள்ளதை பேசி ஏதாவது வழி கிடைக்குதான்னு தேடுவோம்னு தேடினீங்கன்னா நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபார வகையில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு திருப்திகரமாக வருவாங்க. பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வேலை சுமை, இன்னொரு பக்கம் இந்த வேலையில் நீடிப்போமோ நீடிக்க மாட்டோமோங்கிற ஒரு பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அலுவலகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதி உண்டு. மரியாதையும் ஒரு பக்கம் வந்து சேருங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திர
நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அருகில் இருப்பவர்கள் அதிகம் இருக்கலாம், ஆனால் மனதில் இருப்பவர்கள் ஒரு சிலரே. அவர்களே நமக்கு வலிமை சேர்ப்பவர்கள். ஆமாங்க, நிறைய பேர் நம்ம கூட இருக்கலாம், பழகலாம், ஆனால் நம்ம மனசுக்குள்ளார இடம் பிடிக்கிறது ஒரு சிலர் தாங்க. அதனால தாங்க அந்த ஒரு சிலரை நேசித்து கொண்டு அந்த ஒரு சிலர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 7:39 முடிஞ்சு போகுதுங்க. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்த்துப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகுதுங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. காலையில் 7:39 சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்காகவும் போட்டுறாதீங்க. ரொம்ப வருஷ பழக்கம் அப்படின்னு நினச்சிட்டு ஏமாந்துடாதீங்க. அப்போ அவங்க நல்லவங்களாக இருந்திருக்கலாம், இப்போ அவங்க வேறு மாதிரி மாறி இருக்கலாம். அதனால் அன்றைய தேதியில் நடந்ததை வச்சு இன்றைய தேதியில் அவங்கள பார்க்கக்கூடாது. இன்றைக்கி அவங்க மனநிலை குணநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். நடந்து முடிஞ்சு போன சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா அதை கண்டுக்காமல் விட்டுடுங்க. எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு சுமார் தான். அவசரப்படாதீங்க. வாடிக்கையாளர்களிடம் மோதல் போக்கு வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மேலதிகாரிகள் மேல்மட்ட அதிகாரிகள் உதவுவாங்க. கீழே இருக்கிறவங்களோட சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீ ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ இருக்க தேவையில்லை. அக்கறை இருந்தால் மட்டுமே போதும். ஆமாங்க, அக்கறை தாங்க மனிதர்களை நம்மை நெருங்க வைக்கிறது. அக்கறை தாங்க உறவுகளை உணர்த்துவது, உறவுகளை துளிர்க்க வைக்கிறது. அதனால தாங்க போகிற போக்கில் ஏதாவது பேசிட்டு போகிறோம், போகிற போக்கில் ஏதாவது 4 ரூபா கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு இல்லாமல் யாரெல்லாம் உங்களை தேடி வருகிறார்களோ அவர்களுடைய வருங்காலத்தின் மீது அக்கறை கொண்டு, அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, பாடாப்படுத்துகிறாரு. செலவு கடுமையாயிட்டே போகுது, கடனும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. சிக்கனமாக இருக்கலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் தவிப்பீங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் இருக்கிறதுனால ஏதோ அவங்க தரேங்கிறாங்க, இவங்க உதவி செய்கிறேங்கிறாங்க, பார்க்கலாம் எப்போ வருதுன்னு தெரியலேன்னு சில எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் சுக்கிரன் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ராசிக்கு பின்பக்கமாக 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீமோகுளோபின், விட்டமின் சி, டி இதெல்லாம் கூட கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது சூரிய வெளிச்சத்தில் நடக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுக்குங்க. 7.5 சனி இருக்கிறதுனால அளவாக சாப்பிட்றது நல்லதுங்க. உப்பு காரமும் குறைவாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திரன் உங்களை இன்றைக்கி பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஏன்னா பார்க்க போகிறதுனால உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள்
பகைச்சிக்கக்கூடாது அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க, உங்களவுக்கு சின்சியராக இருக்க மாட்டாங்க. அதனால் பங்குதாரர்களை பகைச்சிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.